ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக தமிழக அரசாங்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான இந்த புதிய வகையான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இந்த விதிமுறைகள் வகுக்கப்படும் வரை இடைக்கால நிவாரணம் வழங்குவது சார்ந்து ஒரு அரசாணை எண் 111 அப்படின்னு ஒரு புதிய அரசாணை வெளியிட்டாங்க. இந்த அரசாணையில் நிறைய சந்தேகங்கள், அதிலும் குறிப்பாக இப்போ ஓய்வு பெறக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த அரசு ஊழியர்களுக்கு நிறைய சந்தேகங்களும் குழப்பமும் இருந்த வண்ணமாக இருக்குது. ஸோ உங்களுடைய அனைத்து குழப்பங்களுக்குமான ஒரு தீர்வாக இந்த வீடியோ நிச்சயமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை உங்களுடைய நண்பர்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க. டெய்லி இது மாதிரி வரக்கூடிய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசாணை 111 இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சங்களை கேள்வி பதில் வடிவத்தில் நான் கொடுத்துருக்கிறேன். உங்களுடைய பெரும்பாலான சந்தேகங்களுக்கான குழப்பங்களுக்கான விடைகள் கண்டிப்பாக இதிலே கிடைச்சிடும். இதையும் தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ முதல்ல இந்த டேப் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1/1/2026 அப்புறம் ஓய்வு பெறக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் சொல்லியிருந்தாங்க. அதாவது 1/1/2026 அப்புறம் ஓய்வு பெறுபவர்கள் அல்லது பணியில் இருக்கும்போது மரணம் அடைவர்களுக்கு தான் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு மட்டும்தான் இன்டரிம் பே அவுட்டும் பொருந்தும். ஸோ 1/1/2026 முன்னாடி ஒருவேளை ஓய்வு பெற்றிருந்தாங்க அப்படின்னா அந்த இன்டரிம் பே அவுட்டுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அடுத்தது இன்டரிம் பே ஃபர்ஸ்ட் இப்போ கொஸ்டின் வைஸாக போயிடலாம். இன்டரிம் பே அவுட் ஒன்ஸ் வேணும்னு சொல்லி நம்ம ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சிபிஎஸ் தொகை கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அதாவது சிபிஎஸ் தொகை தான் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் மொத்தமாக சிபிஎஸ் தொகையை வாங்கிட்டு போயிடணும். ஆனால் நீங்கள் டேப்ஸுக்கான விருப்பம் பின்னாடி கொடுக்க முடியாது. அதாவது இந்த தற்காலிக நிவாரணம் அப்படின்னு சொல்லி இந்த இன்டரிம் பே அவுட்டை நீங்கள் பெற முடியாது. ஒன்ஸ் நீங்கள் சிபிஎஸ் தொகை ஃபுல்லாக வேணும்னு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த இன்டரிம் பே அவுட்டுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதே சமயம் நீங்கள் இப்போதைக்கு சிபிஎஸ் நான் வாங்கிக்கிறேன், டேப்ஸ்க்கான ரூல்ஸ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் இப்போ டேப்ஸுக்கான இன்டரிம் பே அவுட் நான் வாங்கிக்கிறேன், டேப்ஸ்க்கான ரூல்ஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ரூல்ஸ் வந்துட்டு பிடிக்கலை, எனக்கு வந்து சிபிஎஸ்ல அதிகமான பெனிஃபிட் இருக்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா அப்போ ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, எக்ஸிட் ஆகிக்கலாம். அதாவது நீங்கள் இது வரைக்கும் டேப்ஸ்க்கான இன்டரிமை வந்துட்டு வாங்கிட்டே இருப்பீங்க மாதந்தோறும். ஆனால் இந்த டேப்ஸ்க்கான ரூல்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒருவேளை அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆப்ஷன் கொடுப்பீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய சிபிஎஸ் தொகை இருக்குது மொத்த தொகையில் இது வரைக்கும் நீங்கள் வாங்கின அந்த இன்டரிம் பே அவுட்டை அசல் ப்ளஸ் வட்டியோடு சேர்த்து கழிச்சிட்டு மீதம் இருக்கக்கூடிய சிபிஎஸ் தொகை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதில் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம், டேப்ஸ் பெஸ்ட்டாக சிபிஎஸ் பெஸ்ட்டாக எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ டேப்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதற்கான அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணவே இல்லை. ஃப்ரேம் பண்ணி அதற்கான விதிமுறைகள் இன்னும் சொல்லவே இல்லை. ஏன்னா வந்துட்டு டேப்ஸில் ஆல்ரெடி அரசு ஊழியருடைய கோரிக்கையாக இருக்கக்கூடியது 10% பிடிக்கக்கூடாது. அதே போல் கிராஜுவிட்டி வந்துட்டு கடந்த கவர்மெண்ட்லேருந்து 25 lakhs கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த இன்டரிம் பே அவுட் சார்ந்ததில் எந்த விதமான கிராஜுவிட்டி சம்மந்தமான அறிவிப்புகளும் இல்லை. ஸோ அதனால் டேப்ஸுக்கான ரூல்ஸ் இது வரைக்கும் ஃப்ரேம் பண்ணலை அண்ட் அஃபீஷியலாகவும் ரிலீஸ் ஆகலை அப்படின்றதால இது பெஸ்ட்டு அது பெஸ்ட்டுன்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். என்ன அப்படின்னா டேப்ஸ்லேருந்து நீங்கள் இப்போ இமீடியட்டாக எக்ஸிட் ஆகாமல் இந்த இன்டரிம் பே அவுட்டை நீங்கள் மாதந்தோறும் வாங்கலாம். வாங்கிட்டு நான் ஆல்ரெடி சொன்னது போல் டேப்ஸ்க்கான ரூல்ஸ் வருது, அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நீங்கள் அப்புறமா என்ன டிசைட் பண்ணிக்க முடியும். பட் இப்போதைக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டேப்ஸினோட இன்டரிம் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இந்த மாதிரி குறிப்பிட்ட சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சர்வீஸ் பண்ண எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே சேம் அந்த இன்டரிம் பே அவுட் தான் கிடைக்குமான்னு கேட்டால் எஸ். அதாவது உங்களுடைய பேசிக் பே பேஸ் பண்ணி வேரி ஆகும். சரிங்களா? நீங்கள் 10 years சர்வீஸ் பண்ணவங்களுக்கான பேசிக் பே கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அதில் 30%, 30 years சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பேசிக் பே கூடவாக இருக்கும், அதில் 30% கிடைக்க போகுது. ஸோ பேசிக் பேயை பொறுத்து அண்ட் இது வேரி ஆகுமே தவிர சர்வீஸை பொறுத்து எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இதில் இல்லை. ஸோ 1/1/2026 அப்புறம் ஓய்வு பெறக்கூடியவர்களுக்கு லாஸ்ட்டாக வாங்குகிற பேசிக், உதாரணத்துக்கு ஒருத்தர் ஓய்வு பெறும்போது 60,000 ரூபா பேசிக் பே வாங்குறாரு அப்படின்னா அதில் 30% அவர் இன்டரிம் பே அவுட்டாக கொடுப்பாங்க. ப்ளஸ் இந்த இன்டரிம் பே அவுட்டுக்கு டிஏ இருக்குதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலாக பென்ஷனர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஏன்னு சொல்ல மாட்டாங்க, டிஆர்எஸ் ரிலீஃப்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பேர் வேறு இருக்கலாம், பட் டிஏ கண்டிப்பாக உண்டு தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 30% உதாரணம் ஆல்ரெடி சொன்ன கணக்குப்படி 60,000 பேசிக் பே. ஸோ 30% 18,000 ரூபா அவருக்கு இன்டரிம் பே அவுட் ப்ளஸ் அதற்கான கரண்ட் டிஏ 60% கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் எப்போதெல்லாம் ஊழியர்களுக்கு வந்து டிஏ இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அது வந்துட்டு இந்த இன்டரிம் பே அவுட் வாங்கக்கூடிய இந்த பென்ஷனர்ஸ்க்கும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அது எந்த ஒரு மனக்குழப்பமும் வேண்டாம். அண்ட் அடுத்ததாக நம்ம அதாவது கடைசி வரைக்கும் இதே தொகை தான் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சில சந்தேகம் இருக்குது. அப்படி கண்டிப்பாக இல்லை. இப்போதைக்கு ஆல்ரெடி அதை தெளிவாக சொல்லியிருக்கேன், இடைக்கால நிவாரணம் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டேப்ஸ்க்கான ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணதுட்டிங்கன்னா இந்த தொகை, அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு இந்த டேப்ஸ்க்கான ரூல்ஸ் வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி எங்கள் கவர்மெண்ட் சொன்னது என்னென்னா 50% வரை கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய பேசிக்கில் 50% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ப்ளஸ் அதுக்கான டிஏ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இன்டரிம் பே அவுட் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்றதுக்கான இது ஒரு ரஃபான ஒரு கால்குலேஷன் ஃபார்முலா தான். ஸோ கடைசி மாத ஊதியம் இன்ட்டு 0.48, அதாவது இதில் நம்ம பேசிக் பே மென்ஷன் பண்ணல, லாஸ்ட்டாக நீங்கள் வாங்கின பேட்ரான் இன்ட்டு 0.48 போட்டிங்கன்னா
உங்களுடைய மாதந்தோறும் நீங்கள் பெறக்கூடிய இடைக்கால நிவாரணம் அப்படின்றது உங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்க முடியும். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னப்போ ஒரு ரஃபான கால்குலேஷன் தான். அண்ட் இடைக்கால நிவாரண தொகை, அதாவது இந்த இன்ட்ரீம் பே அவுட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ் யூஷுவல் தான். எப்படி நம்ம சேலரி வந்துட்டு நம்ம ட்ரெஷரி மூலமாக வாங்குறோமோ அதே போல் தான் நேரடியாக நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் ஓய்வூதியம் மாதிரி வந்துட்டு டைரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில், இப்போ நீங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய அதே பேங்க் அக்கௌண்ட்டில் இசிஎஸ் மெத்தடில் மாதந்தோறும் உங்களுக்கு வரவு வச்சுருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது, இதுக்காக தனியாக கருவூலத்தில் அப்ளை பண்ணணுமா, அதாவது ட்ரெஷரியில் போய்ட்டு அப்ளை பண்ணணுமான்னு கேட்டால், இப்போது வரைக்கும் அதாவது ஜிஓ வந்து ஒரு 2-3 டேஸ் தான் ஆகுது இல்லைங்களா? ஸோ அந்த ஜிஓலேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓய்வு பெறக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு 60 நாட்கள் வரைக்கும் அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்லேருந்து அஃபீஷியலான அந்த ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரானது இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ ட்ரெஷரியிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட டிடிஓக்கள் மூலமாக நீங்கள் அவங்களுடைய பணம் பெற்ற வழங்கும் அலுவலர் மூலமாக உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போதைக்கு யாரும் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அண்ட் அடுத்தது, 1/1/2026க்கு பிறகு பணியில் இருக்கும்போது மரணம் அடைந்தவர், பணி ஓய்வு பெற்று சிபிஎஸ் தொகை பெறாமல் மரணம் அடைந்தவர், அவருடைய குடும்பத்தினருக்கு இந்த இன்டரிம் பே அவுட் பெறலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் இது எலிஜிபிள் தான். ஆனால் 1/1/2026க்கு அப்புறம் வந்துட்டு அவர் பணியில் இருக்கும்போது மரணம் அடைந்தவர் நான் முதலே சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கும் இந்த இன்டரிம் பே அவுட் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வில்லிங்கில் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த இன்டரிம் பே அவுட்டை பெற முடியும். சரிங்களா? ஒருவேளை அவங்க சிபிஎஸ் தொகை பெறாமல் இருந்திருந்தால், இது வரைக்கும் சிபிஎஸ்ஸை வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்டரிம் பே அவுட்ற வார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? அண்ட் அடுத்தது, 1/1/2026க்கு முன்னர் மரணம் அடைந்தவர் இந்த இடைக்கால நிவாரண தொகை பெற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பணியில் இருக்கும்போது மரணம் அடைந்திருந்தாலும் அவர்களுக்கு கிடையாது. அண்ட் அடுத்தது, நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் என்னென்னா, டேப்ஸ் அறிவிப்பு வந்தபோது என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, அந்த 1/1/2026க்கு முன்னாடி சிபிஎஸ்சில் பணி ஓய்வு பெற்று சிபிஎஸ்க்கான மொத்த தொகையும் பெற்றவர்களுக்கு கருணை தொகை மாதிரி ஒரு ஓய்வூதியம் மாதிரி வழங்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி எதுவுமே கிளியராக அந்த டேப்ஸ் ஜியோவில் மென்ஷன் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்துட்டு முழுக்க இன்டரிம் பே அவுட் சம்மந்தமான ஒரு ஜியோ தானே தவிர டேப்ஸுக்கான ஃபுல் ரூல்ஸ் இன்னும் ஃப்ரேம் பண்ணல. ஸோ ஃபுல் ரூல்ஸ் வரும்போது தான் அஸ் யூஸ்வல் லாஸ்ட் கவர்மெண்ட்டில் சொன்னபடி, அதாவது இந்த சிபிஎஸ்சில் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு மாதந்தோறும் கருணை ஊதியம் மாதிரி எது கொடுக்குறாங்களா அப்படின்றது அந்த டேப்ஸ்க்கான ரூல்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஓகேங்களா? அண்ட் அடுத்ததாக, இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த இன்டரிம் பே அவுட்டுக்கான அரசாணை 111ல் ஒரு 4 வகையான ஃபார்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபார்ம் 1, 2, 3, 4னு. அதில் எல்லா ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அது ஒருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட கேட்டகரியான ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபார்ம் 1 பொறுத்த வரைக்கும் டேப்ஸில் எனக்கு இன்டரிம் பே அவுட் மாதந்தோறும் வேணும்னு நினைக்கிறவங்க, அதாவது இப்போ நீங்கள் அரசு பணிபுரிஞ்சு ஓய்வூதியராக போகிறீங்க, அதாவது ஓய்வு பெற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்டரிம் பே அவுட் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபார்ம் 1 ஃபில்அப் பண்ணி மட்டும் கொடுத்தா போதும். அண்ட் அதே போல் ஃபார்ம் 2 யாருக்குன்னா, அதே இன்டரிம் பே அவுட் வேணும்னு சொல்லி பணியில் இருக்கும்போது இறந்து போன அந்த அரசு ஊழியர், குடும்ப ஓய்வூதியம் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதில் இப்போ இன்டரிம் பே அவுட் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபார்ம் 2 கொடுத்தா போதும். அண்ட் ஃபார்ம் 3 பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்டரிம் பே அவுட்லேயே வேண்டாம், நான் வந்துட்டு சிபிஎஸ்னுடைய மொத்த தொகையை வாங்கிட்டு இப்போவே இமீடியட்டாக எக்ஸிட் ஆகிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அந்த ஃபார்ம் 4 அதே தான். அதை இறந்து போன அரசு ஊழியர் வந்துட்டு சிபிஎஸ் ஃபைனல் செட்மெண்ட் வாங்குறதுக்கான ஒரு ஃபார்ம் தான் ஃபார்ம் 4. இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக நிறைய ஒரு சில வாட்ஸ்அப் குழுக்களில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தகவல் பரவுது. அதாவது கடந்த ஆட்சியின் போது வந்துட்டு டேப்ஸில் 50% வந்துட்டு பென்ஷன் மாதிரி கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது 30% தான் சொல்கிறாங்களே, அப்படின்னா வந்துட்டு இப்போ 30% குறைச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம், ஒரு தவறான புரிதல் இருக்குது. அது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த 30% அப்படின்றது முழுக்க ஒரு இன்டரிம் பே அவுட் தான், இடைக்கால நிவாரணம் தான். அரசாணையில் ஏற்கனவே அந்த அரசாங்கம் வெளியிட்ட ரூல்ஸ் படி வந்து 50% வந்துட்டு கண்டிப்பாக டேப்ஸில் பென்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. அது அந்த ரூல்ஸ் வரும்போது தான் வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிய வரும். ஓகேங்களா? அண்ட் அடுத்தது, ஒரு சிலர் வந்துட்டு லாஸ்ட் கவர்மெண்ட்டில் வந்து இந்த கவர்மெண்ட் முடியக்கூடிய தருவாயில் வந்துட்டு எப்படியாவது இந்த பழைய ஓய்வு திட்டம் வந்துடும், அல்லது வந்துட்டு இந்த மாதிரி வேறு ஏதாவது ஓய்வூதியத்தில் மாற்றம் செய்வாங்க அப்படின்ற மாதிரி 1/1/2026க்கு முன்னாடியே ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட இதை எதிர்பார்த்து, அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்துடும் அல்லது வந்துட்டு டேப்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் வருமோன்னு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் சிபிஎஸ் தொகை இது நாள் வரைக்கும் நான் பெறாமல் இருக்கேன். அதாவது 1/1/2026க்கு முன்னாடியே அவர் ஓய்வு பெற்றுட்டார், ஆனால் இன்னைக்கு தேதி வரைக்கும் நான் வந்து சிபிஎஸ் தொகையை பெறாமல் இருக்கேன், அதனால் நான் டேப்ஸில் இன்டரிம் பே அவுட் மாதிரி எனக்கு இந்த ஆப்ஷனை நான் கொடுத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சில சந்தேகங்கள் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதாவது 1/1/2026க்கு முன்னாடி அவர் ஓய்வு பெற்றுட்டார் அப்படின்னா அவர் சிபிஎஸ் ஃபைனல் செட்மெண்ட் வாங்கியிருந்தாலும் வாங்கலினாலும் இந்த இன்டரிம் பே அவுட் ஆப்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்க முடியாது அப்படின்றதான் ஒரு கசப்பான உண்மை. அண்ட் அடுத்ததாக, அதாவது இந்த 1/4/2003 2003க்கு அப்புறம் பணியில் சேர்ந்த அரசு ஊழியர் எல்லாருமே வந்துட்டு இந்த சிபிஎஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த விருப்ப கடிதத்தை கொடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை. அதாவது 1/1/2026க்கு அப்புறம் ஆல்ரெடி நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருந்தீங்க, சிபிஎஸ் இன்னும் பணம் செட்டில்மெண்ட் வாங்கலை அப்படின்னாலோ, அல்லது இந்த மாதங்கள் இனி வரக்கூடிய மாதங்களை ஓய்வு பெற போகிறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் அவங்களுக்கான சரியான ஃபார்ம் 1 2 அப்படின்றத பார்த்து கொடுத்தா போதுமானது. ஓகேங்களா? எல்லாருமே சிபிஎஸ்சில் இருக்கக்கூடிய எல்லாருமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? அடுத்தது, 1/1/2026க்கு பிறகு தான் அவர் ஓய்வு பெற்றிருக்காரு, ஆனால்
பணிக்காலம் 10 ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்தால் அவருக்கு இன்டரிம் பே அவுட் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் அவங்களுக்கும் இல்லை. ஏன்னா மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இந்த இன்டரிம் பே அவுட்டுக்கு வந்துட்டு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி அந்த ஜிஓவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கும் அந்த 10 ஆண்டுகள் குறைவான பணிக்காலம் வந்து அவர்களுக்கும் கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம், இந்த டேப்ஸ் திட்டம் ஒரு சிறந்த திட்டமாக இருக்குமா, ஓபிஎஸ் திட்டத்திற்கு அதாவது இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்றான ஒரு சூப்பரான திட்டமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன பதில் தான். தற்போது வரைக்கும் டேப்ஸுக்கான அஃபிஷியல் அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணவே இல்லை. இப்போது வெளியாக இருக்குது முழுக்க இன்டரிம் பே அவுட் இடைக்கால நிவாரணத்திற்கான ஒரு தெளிவான அரசாணை மட்டும்தான். அதே சமயம் அரசு ஊழியர்கள் கேட்கக்கூடிய இந்த 10% பிடித்தம் இல்லாமல் இந்த டேப்ஸ் திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒருவேளை அரசாங்கம் கொள்கை முடிவு எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சிபிஎஸ் திட்டத்தோட ஒரு பெட்டரான திட்டமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே சமயம் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இணையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இல்லை தான். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த டேப்ஸுக்கான முழுமையான விதிமுறைகள் வந்ததுக்கப்புறம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களோட முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.